உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்மெல்லாம் வீடு மாற்றுவோம் தெரியுமா, ஹவுஸ் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ உள்ள ஒரு சூழலில் காட் ஷிஃப்டிங் கூட நடத்திட்டு இருக்காங்க மக்கள். அது என்னது காட் ஷிஃப்டிங் அப்படின்னா, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, நான் இந்த கோயிலுக்கு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, உடனே எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை அந்த கடவுளை விட இந்த கோயிலுக்கு இது இன்னும் சக்தி வாய்ந்த கோயில், இங்கே போனால் நினச்சது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது கடவுளுக்கும் கூட போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணுற மாதிரி மக்கள் வந்துட்டாங்க. இந்த கடவுள்னா இந்த வேலையை செய்து முடிக்கணும், அந்த கடவுள்னா அந்த வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னு. அப்படியாக இருப்பது தான் கடவுளா? அப்படியாக இருப்பது தான் இறையா? இறை அருள் என்பது இதுதானா? இப்படியாக போய் டீலிங் பேசிட்டு வர்றதுக்கு தான் கோயிலா, நாம் வணங்குகின்ற தெய்வமா அப்படின்னு பல கேள்விகளை வள்ளல் பிரானுடைய உரைநடை பகுதி நமக்கு கொடுக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதியை பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடும்? அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும். நாம் பொதுவாக கடவுளை 10லேருந்து 1 வரைக்கும் ரேங்க் கொடுக்குறோம்ல. இந்த கோயில் தான் மிகச்சிறப்பான கோயில், இங்கே போனால் நினச்சது நடந்துடும், அந்த கோயிலுக்கு எதுக்குங்க போகிறீங்க, இங்கே போயிட்டு வாங்க, இந்த சாமியை வேண்டிக்கோங்க, இதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு கடவுளுக்கு கூட ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் வள்ளல் பிரான் சொல்கிறார் பாருங்க, கடவுள் இறை அருள் என்பது என்ன, மனிதர்கள் என்ன அருளோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சிறிய உரைநடை பற்றி சொல்லுது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோன்னா இப்படி காட் ஷிஃப்டிங் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள் திரும்ப, அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. நம்ம போகிறது அருள் நாடி போகிறோமா, அல்லது ஒரு பட்டியலை எடுத்துக்கொண்டு போய் அதை முடிச்சு கொடுன்னு ஒரு டீலிங் பேச போகிறோமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று. இறையை நாடி செல்கிறோம் என்றால் நிம்மதியை நாடி செல்கிறோம், நிதானத்தை நாடி செல்கிறோம், அமைதியை நாடி செல்கிறோம், சாந்தியை நாடி செல்கிறோம் என்பதாக இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வாங்கணும், இதுக்கெல்லாம் நீ அருள் செய் அப்படின்னு சொன்னால் அது தவறு என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதை தவிர அருள் என்பது இறையின் அடையாளம், ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களின் அடையாளம். இறை மட்டும் அருள் செய்துட்டே இருக்கணும், ஆனால் நாம் யாருக்குமே ஜீவகாருண்யத்தோடு இருக்க மாட்டோம்னு சொன்னால் அது தப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை வள்ளல் பிரான் வைக்கிறார். ஏன்னா மனிதர்களுடைய அடையாளம் என்றாலே ஜீவகாருண்யம் என்னும்போது அதை தவிர்த்து விட்டு மற்ற எல்லா குணங்களையும் நமக்குள்ளே நிரப்பி வச்சுக்கிறோம். அப்படின்னா நாம் மனிதர்கள்ங்கிற அந்த பதத்துக்கு பொருத்தமானவர்கள் தானா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நமக்கு கேட்கணுமா இல்லையா? அதைத்தான் வள்ளல் பிரான் இந்த பத்தியில் கேட்குறார். அதை அவருடைய பாணியில் மிக நிதானமான வார்த்தைகளில் சொல்லி தருகிறாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஜீவகாருண்யத்தை பற்றியும் இறை அருளை பற்றியும் எப்படி விளக்கிறார் பாருங்க. அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல், நம்ம வீட்டில் வெளிச்சம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா தீக்குச்சியை கொண்டு தான் தீபத்தை ஏற்றுகிறோம். அப்போ தீக்குச்சி என்பது தீபத்தை விட சிறிய ஒரு உபகரணம். அதை வைத்து பெரிய விளக்கை ஏற்றுகிறோம். ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அதை வைத்து ஒரு 10 தீபத்தை ஏற்றலாம், 100 தீபத்தை ஏற்றலாம், 5 அடுக்கு தீபத்தை ஏற்றலாம், இப்படியெல்லாம் பண்ணுறோம்ல. அப்போது முதலில் ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த ஒற்றை தீக்குச்சி, அதன் தலையில் இருக்கக்கூடிய அந்த தீப்பெட்டி மருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு சிறிய தீபத்தை வைத்து, ஒரு சிறிய தீ துளியை வைத்து மிகப்பெரிய தீப்பந்தங்களை ஏற்றலாம், தீபங்களை ஏற்றலாம். அதுபோல அப்படின்னு இன்னொன்று சொல்கிறார். அது என்னங்கிறத பாருங்கள். சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல் சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும். எவ்வளோ எளிமையாக சாதாரணர்களாகிய நாம் புரிந்து கொள்வதைப் போல் இதை சொல்லி கொடுத்திருக்கிறாங்கிறத பாருங்கள். சிறிய தயவாகிய ஜீவகாருண்யத்தை கொண்டு பெரிய தயவாகிய இறை அருளை பெற வேண்டும். நாம தான் இப்போ தீக்குச்சி,
நாம் மிகப்பெரிய தீபத்தை ஏற்ற வேண்டும், இறை அருள்ங்கிற தீபம் நமக்கு கிடைக்க வேண்டும், இறை அருள்ங்கிற வெளிச்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா அந்த சின்ன தீக்குச்சியால் முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றணும். அந்த சின்ன தீக்குச்சி எதுன்னா ஜீவகாருண்யம், மற்ற உயிர்களிடம் அன்பு செலுத்துதல், இரக்கம் செலுத்துதல், கருணை செலுத்துதல், காருண்யம் செலுத்துதல். அதை செலுத்தாமல் நீ எப்படி அந்த அருள் என்கின்ற மிகப்பெரிய வெளிச்சத்தை பெற முடியும்? ஏன்னா அருள்ங்கிறது ஜீவகாருண்யத்தோட பல மடங்கு பிரம்மாண்டமான ஒன்று, அல்லது பல மடங்கு பிரம்மாண்டமான அருளின் ஒரு சிறு துளிதான் ஜீவகாருண்யம். அப்படின்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால் தீக்குச்சி முனை அளவு இருக்கக்கூடிய அந்த மருந்து தான் ஒரு தீபத்தை ஏற்றுகிறது என்றால், நாம் ஒரு சிறு உயிர்களிடம், எறும்பிடம், ஈயிடம், கொசுவிடம் அல்லது மற்ற உயிர்களிடம், ஓரறிவு உயிரிடம், ஈரறிவு உயிரிடம், எல்லா அறிவு உயிர்களிடமும் கருணையோடு இருக்க வேண்டும். அவர்களை தவிர மனிதர்களிடமும் ஒருவருக்கொருவர் கருணையோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் இறையருள் கிடைக்குமே தவிர இதை முற்ற முழுக்க மறத்து போக வைத்துவிட்டு, கட்டாந்தரையாக மாற்றிவிட்டு, கரம்பு நிலமாக மாற்றிவிட்டு, பாலைவனமாக மாற்றிவிட்டு, நம்முடைய மனசில் ஒரு சிறு துளி கூட ஈரம் இல்லாமல், துளி கூட பசுமை இல்லாமல், துளி கூட நீர் சொட்டு இல்லாமல் வைத்துவிட்டு, மேகங்களே இல்லாமல் வைத்துவிட்டு எனக்கு இறையருளை கொடு என்று வேண்டிக் கொண்டிருந்தால் அது நடக்காத காரியம் என்று வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். அப்படி மனசில் ஈரச் சொட்டோடு பசுமை துளியோடு இருந்து விட்டால் என்ன செய்யலாம் தெரியுமா? காட் ஷிஃப்டிங்னு போயிட்டுருக்கோம்ல, ஒவ்வொரு கடவுளாக தேடி தேடி, அது செய்யவே வேண்டியது இல்லை என்று வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். நிச்சயமாக காட் ஷிஃப்டிங் நமக்கு தேவையில்லை, காட் ஃபியரிங்கும் தேவையில்லை. காட் லவ்விங், மேன் லவ்விங்காக நாம் இருந்தால் அதுதான் உண்மையிலேயே சன்மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.